ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து 2 தையல் தொடர்பான பதிவுகளும் மற்றும் 2 ஷார்ட் வீடியோக்களும் பதிவேற்றியுள்ளோம். இன்று உங்கள் முன் நேரடி பதிவு ஒன்றை முதலில் முன்வைக்கின்றோம். அன்பு உறவுகளே, இதன் ஆரம்பத்திலேயே எமது அறிமுகம் ஒன்றை தருகின்றோம். நாங்கள் ஸ்ரீலங்கா அம்பாறை மாவட்டத்தில் திருக்கோயில் பிரதேசத்தில் காயத்ரி கிராமம் என்னும் ஒரு சிறிய அழகிய கிராமத்தில் எஸ்கேஜேபி மல்டிபர்பஸ் சேனல் என்னும் பெயருடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எனது பெயர் ஜசிந்தா ரமணதாஸ். வாங்கள் உறவுகளே, இன்று நாங்கள் வயல்வெளி நோக்கிய பயணத்தில் உங்கள் அனைவரையும் அழைத்து செல்கின்றோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை இப்போ வயலுக்குள்ள போகிற ரோட்டாக போய்கொண்டிருக்கிறா. இந்த ரோட்டை பாருங்க. இந்த ஸ்டார்ட்ல ஒரு போட் ஒன்று போட்டிருக்கு. என்னன்னு பார்ப்போம். நம்ம அறிவித்தல் ஒன்று போட்டிருக்காங்க. கேபி தலாவை பரசுராமன் குல கண்டத்தில் 2025 சிறுபோக வேளாண்மை செய்த
அனைவருக்குமான அறிவித்தல். அன்புடையீர் 2025 சிறுபு ஆரம்ப கூட்டத்தின் தீர்மானத்தின்படி அறுவடை திகதி 2027 7/5 என்று தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி அனைவரும் அறுவடை செய்யுமாறு தங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இதனை மீறுவோருக்கு அமைப்பின் சார்பாக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதனை அறியத் தருகின்றோம். இப்படிக்கு அமைப்பு அறிவித்தல் ஒன்று போட்டிருக்காங்க. 7ஆம் மாதம் 5ஆம் தேதி வெள்ளம் வெட்டுறதா. சரி, இப்போ வந்துட்டேன் நம்ம எங்களோட வயலுக்குள்ள. வாங்க வயலுக்குள்ள பாப்போம். அண்ணா 2 பேர் அவங்களோட வாடி இரவையில் காவலுக்கு இதுக்குள்ளாம வந்து இருக்கிறாங்க. பச்சை காய் அடிக்கிறேன் இதெல்லாம். இன்றைக்கு வயலுக்குள்ள ஒரு 2 பேர் களை எடுத்து கொண்டிருக்காங்க. காப்பன் நம்ம சுற்றி இந்த இடத்துல ஒரு இடத்த அந்த இடத்த கொஞ்சம் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு இடத்துல பார்ப்போம். யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குதாமன்ற ஒரு கேள்வி. வாங்க இன்னும் நிற்கிறவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி. ஹாய், என்ன மாதிரி? நாங்கள் நல்ல சுகம். என்ன மாதிரி உங்களோட பக்கம் யானையை கூட நடமாட்டமாம் கடுமையாக கஷ்டப்படுத்துதாமன்ற ஒரு கேள்வி. ஓ அண்ணா கொஞ்சம் மடுமா இருக்கனே. ஒவ்வொரு நாளும் நைட்டில் பெரிய காணாட்டு புறத்தை சொல்லியும் அவங்க வாராங்கல்ல வந்து யானை சாய்க்காங்க இல்லை. நாங்கள் தான் சாய்க்கிறேன். இரவையில் கொஞ்சம் கஷ்டம் தானே ஒவ்வொரு நாளும் காவல். யானை விரைச்சுது. நேற்று முறால விட்டு விரைச்சு கொண்டு விழுந்து ஆளு காய இரவு. என்ன மாதிரி அவர் என்ன ஹாஸ்பிட்டல்லையோ? ஹாஸ்பிட்டல்னா அது கொஞ்சம் கால் அடி வெட்டுச்சு, கால் வீங்கி போயிடுச்சு. அவ்வளோ உரமண்டத்துக்கு இல்லை ஆளுக்கு ஓடிட்டாரு. நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? என்ன? நாங்கள் காயத்ரி கிராமத்துலேருந்து வாரோம். இதுக்குள்ளே நாங்கள் வயல் செஞ்சிருக்கிறோம். ஓ அதை கொஞ்சம் பாப்பமெண்டு தான் வந்திருக்கேன். நாங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் மங்காடன்னா களை எடுத்து கொண்டு நிற்கார வரும். அப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் விசாரிப்போம்ட்டு வந்தேன். அந்த முன்னுக்கு கொஞ்சம் போட்டிருக்கே அதன்படி தானே வெட்டுவியல்? ஆனால் கொஞ்சம் பேரில் வளர்த்துருக்கி கொஞ்சம் காயாக இருக்குது. சரியாக வருமா உங்களுக்கு? சரியாக வருமேண்ணே. அப்போ சரி வாங்களேன், நாங்கள் கிழங்கு வடையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், சாப்பிடுவோம். சரி சரி.
இதுக்கிட்ட ஒரு கேட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அப்புறம் என்ன மாதிரி சொல்லுங்க, கொஞ்சம் நிமிந்து பாருங்க, சொல்லுங்க வயலை பற்றி கொஞ்சம். என்ன இதால் இரவையில் ஜானைகள் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு. அந்த குளத்துக்குள்ளால் வந்து இறங்கும். நேற்று முந்தினாத்தன் அதுக்குள்ளால் வந்து இறங்குது. நீங்கள் இதால் போய் நெடுக போனீங்கன்னு சொன்னால் அவடத்தில் யானை வந்து தடுத்த பார்ப்பேன். அதுக்குள்ளால் 2 மெஷின் சேர்ந்து போன மாதிரி இருக்கும். அதுக்குள்ளால் 4 யானை அதுக்குள்ளால் வந்தது. கொஞ்சம் தூரம் போகணுமாக்குமே. இதில் இருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனீங்க. அந்த இருக்கிற கம்புக்கு வங்கால், அந்த தொங்கல் கம்புக்கு வங்கால் இருக்கு. அதில் இருக்கு தடம். மற்றது 5ஆம் தேதி பட்டு சொல்லியிருக்காங்க வயல். இந்த இடையில ஒரு போட்டோண்டு போட்டிக்காங்க பார்த்தேன். நாங்கள் அறுவடை செஞ்சு செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் அந்நேரம் வாங்க நாங்கள் கட்டாயம் வருவோம். அறுவடை செய்கிறத கொஞ்சம் பார்க்கத்தானே வேணும். சரி மக்களே, இந்த யூடியூப்பை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய். இதுக்குள்ள இருக்கிற வெள்ளாமைகளுக்கு இந்த குளம்தான், இந்த குளத்துல இருந்து தான் தண்ணி வாய்ச்சிடுவாங்க. இந்த இடத்தால தான் யானையும் பாற கூடுதலா. அப்படியே இந்த குளத்தோரத்து வழியாலே போவோம் நம்ம. இதுதான் துளசி. இதுக்கு உங்களோட ஊரில் என்ன பேர் கமெண்ட் பண்ணுங்க. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முதலே ஒன்று நிற்கிது, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவை நாடி நிற்கும் உங்கள் ஜசிந்தா.